தண்ணீர்ல இருந்தும் வாயுவில இருந்தும் எடுத்துக்க வேண்டிய சக்தியை நாம எடுத்துக்கிறதே இல்லை. அது சிறந்த சக்தி கொடுக்கும். இப்ப யாரும் காற்றை புசிக்க வேண்டாம்னு சொல்லலையே ஏகாசி அன்னைக்கு. நீங்க நல்லா மூச்சு விடலாமோ இல்லையோ, பிராணாயாமம் பண்ண பண்ண மூச்சு நல்லா உள்ள போறதோ இல்லையோ, அந்த காத்தே சிறந்த சக்தியை கொடுக்கும். அதை நம்ம வாங்குறதே இல்லை. நல்ல தூய குடிநீர் இன்னைக்கு காசு 15 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். அதுலேருந்து இந்த தாமிரபரணியில ஓடிண்டே இருக்கும். ஆனா அது கரையிலே ஒரு கடை வச்சிருப்பா. நம்ம அங்க போய் பெரிய புட்டி நிறைய தீர்த்தம் வாங்கி 15 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வருவோம். நம்ம இந்த தாமிரபரணி எடுத்து தான் சுவாமி அடைச்சி வச்சிருக்காங்கன்னா அது எனக்கு இது சந்தேகமா இருக்கு, எப்படி இருக்குமோன்ட்டு. அதனால அதுல போய் சாப்பிட்றேங்கிற பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப தள்ளி போட்டோம். இப்போ நதியில குளிக்கிறதுனா கட்டமா இருக்கு, நதி தண்ணீர் குடிக்கிறது கட்டம். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருந்திருக்கலாம்? சந்துஷ்டாக, முதல்ல சந்தோஷமா இருந்தாங்கிறார். அதுவே இப்ப ரொம்ப குறைபாடு. சந்தோஷமா இருக்கமா, எத்தனை இருந்தாலும் திருப்தி ஏற்பட்டு சந்தோஷமா சிரிச்சுண்டு என்ன பகவான் நன்னா வச்சிருக்கார். எல்லாரும் நன்னாத்தான் இருக்கேன் சுவாமி, ஏதோ உங்க கட்டம் இருக்கிறாப்புல இருக்கேன்னா எல்லாம் ஒரு கட்டமும் இல்லை. நம்ம ஜோசியக்காரர்கிட்ட போகணுங்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துன்னு போவோம். முன்னாடி போய் உட்காந்துப்போம். உட்கார்ந்த உடனே உங்க பிள்ளையால ஏதோ மன வருத்தம் போல் இருக்கே அவர் கேட்டார். உடனே எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு இவர்? இப்ப தெரியலையே. போனா எல்லார்கிட்ட பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். இது ஒண்ணு இப்ப தனியா ஜாதகத்தை பார்த்தெல்லாம் இந்த கேள்வி கேட்கணுங்கிறதே இல்லை. இப்போ உங்க பொண்ணால பிள்ளையால கட்டம் போட்டிருக்கேன்னா யாரா இருந்தாலும் ஆமா தான் தலையாட்ட போறான். இதான அப்படியே பொண்ணு பிள்ளைய நம்மள நன்னா வச்சுட்டு போறாளான்னா இது நம்ம நன்னா இருக்கிறத சிரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அப்ப நமக்கே உள்ளூர சந்தோஷம் இல்லையோ இல்லையோ. ஆனா அப்படி இல்லை, அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கா. சந்தோஷப்படுறதுக்கு முதல் வழி எல்லாத்தையும் நம்ம இழுத்து பிடிச்சிருந்தா சந்தோஷப்படவே முடியாது. பல விஷயங்களை விட்டாத்தான் சந்தோஷப்பட முடியும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சுட்டே பழக்கமாயிடுதே தவிர ஆச்சு முடிஞ்சுதே அவ பாட்டு அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விடணும் இல்லையோ, விடவே மாட்டோம். என்னவானாலும் இது பொண்ணாகவோ பிள்ளையாகவோ கடைசி நாள் வரைக்கும் யாரோ என்னைக்கோ மைத்துனனுக்கு ஓரகத்துக்கு நாத்தனாருக்கு யாரோ திருப்ப அவர் அன்னைக்கே ஏதோ சொன்னார் உடம்பு சரியில்லைன்னு. இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு பெரியசா தொலைபேசியில் கூட கேட்பா. சாமி அவர் என்னன்னா நீர் என்ன பண்ண போறீங்க? இப்போ உம்ம உடம்ப ஒழுங்கா பாத்தீரா, உம்ம ஆத்மக்ஷேமத்தை பாத்தீரா. அதனால பலதை விட பழகின்றா தான் சந்தோஷமா இருக்க முடியும். கலியுகத்தில் ஆபத்து மொத்தத்தையும் நம்மோட ஒட்டிக்கணும்னு பாக்குறமே தவிர வெட்டிக்கணும்னு பாக்குறதே இல்லை. வெட்டிக்கலாம். உடல் என்னென்ன உடல் ரீதியான உறவு என்னென்ன உண்டோ வெட்டிக்கணும். ஆனா பக்தன் ஆத்ம ரீதியான என்ன உறவு உண்டோ அதுல ஒட்டிக்கணும். ஆத்ம பந்துக்கள்ங்கிறது வேற, தேக பந்துக்கள்ங்கிறது வேற. உடற்பிறவினால யார் உறவுக்காரர்களோ தேக பந்துக்கள் ரொம்ப ஒட்டிக்கணுங்கிற தேவையில்லை. ஆத்ம பந்துக்கள் இருக்கா பாருங்க. அவர் ஒரு பக்தர், நான் ஒரு பக்தர், இவன் ஒரு பாகவதன், நான் ஒரு பாகவதன், என்னமா நாம சங்கீர்த்தனம் பண்றார், அதனால அவரோட எனக்கு விருப்பம் இருக்குப்போ. இது சுருண்டா நீடிச்சு நிலைக்கும். ஆனா வெறும் உறவுக்காராங்கிறதுக்காக போயிருந்து கல்யாண பந்தல்ல வாழை மரம் கட்டினா 2 நாள் முன்னாடி போடுவோம். ஏன்னு கேட்டா பத்திரிகையில் எப்படி 2 நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன் போட்டிருக்காளோ இல்லையோ. அதுவும் போடச்சே இப்ப பந்து மித்திரர்களுடன் போட்டிருப்பா பத்திரிகை. இவருடனே மொத்த பேருக்கும் பிரயாண சீட்டு வாங்கிட்டார். பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அண்ட வீடு எல்லாரையும். எங்க சுவாமி போயிருந்தா 2 நாள் முன்னாடி அங்க இருந்து தலைய திறந்த அவளுக்கு உதவுவார். கடைசியில கல்யாணம் முடிஞ்சு கிளம்பச்சே ஏதான நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவா. சொல்லிட்டு வெளில வர சேர்த்தோணும். இவனுக்காக போய் அங்க ஊர்ல கோவில் உற்சவம்னு சொன்னா அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து தலையை திறந்து பண்ணேன். இதை விட அந்த பெருமாளையே சேவிச்சிருக்கலாம் போல இருக்கு. எதை விட இங்க வந்து வெறுமைக்கான 4 நாள் உட்கார்ந்துட்டு போக்குவரத்து பிரயாண செலவையும் பண்ணிட்டு இவங்கிட்ட வார்த்தை வாங்கிக்கிறத விட இப்ப ஞானோதயம் வரும் இருக்கு. இதை விட பெருமாள் அங்கேயே போயிருக்கலாம் போல இருக்கு. அவரானு என்னை கைவிடாம பார்த்துட்டு இருப்பான்னு இப்பதான் ஞானோதயம் வரும். ஆனா அந்த உதயம் நிற்குமான்னா அடுத்த கல்யாணம் வரைக்கும் தான் இருக்கும். இது எப்போ இருக்கணும் இல்லையோ. சரி இனிமே நான் பகவானை பாத்துக்கிறேன், சீதா கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், ருக்மிணி கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், ஆண்டாள் கல்யாணத்துக்கு போய்க்கிறேன், இனிமே இந்த கல்யாணத்துக்கு நான் வரல என்று சொல்லுவரானால் அது நிறைய பேரை பார்க்கணும், நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லணும்னு ஆசை. அப்படி கொஞ்சம் கதையெல்லாம் பேசணும். இதுக்கோ ஒரு பணம் பண்ண முடியுமா? அதுல பெருமாள் தான் கேட்பறா. மேலும் நம்மளை விட தாயார் நிறைய நகை போட்டுருக்கார், நம்மளை விட அவர் புடவை நன்னா கட்டிட்டு இருக்கார், நம்மளை விட பேரழகோட இருக்கார். அப்ப போட்டியும் போட முடியாது போல் இருக்கு. அதனால நம்ம யாரோட போட்டி போடலாமோ அங்கேயே போலான்னு தோணும். பகவானிடத்துல போட்டிய சாத்தியம் இல்லையோ இல்லையோ. அதனாலதான் அங்க போக வேண்டான்னு தோன்றது. இது மாறணும். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும். எவ்வளவு நமக்கு உண்டோ நன்னதான் பகவான் வச்சிருக்கார். சந்துஷ்டாக கருணா மைத்ராக எல்லாரிடத்திலையும் கருணை காட்டினர்.
இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. யாரானி நாம விழுந்து நமஸ்கரித்தா நன்னா இருன்னு உளமாற சொல்றதுக்கு நம்ம உறவுக்காரர்ல எத்தனை பேர் இருக்கா? அக்கா தங்கைக்குள்ள போட்டி, அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை, அப்படியேதான் நீ பாக்குறப்போ. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பம்னு சொன்னா இவாளுக்கு பொறாம அவளுக்கு பொறாம, நம்ம அக்கா தங்கைக்குள்ளேயே நன்னா இருந்துட்டானே வசதியா இருந்துட்டானேன்னு நினைக்கிறமே தவிர ஒருத்தரை விழுந்து நமஸ்கரித்தா நன்னா சௌக்கியமா இருக்கு. இன்னைக்கு யாரானு நாம இந்த பணம் சம்பாதித்தாலோ வீடு வாங்கினாலோ திருப்தியா நம்ம உறவுக்காராட்ட போய் சொல்லிக்க முடியுமா பாருங்க? சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு அது 35 லட்சம் ரூபாய் வீடுன்னா அது ஏதோ என்னைக்கோ வாங்கி வச்சிருந்தேன், அதனால அது கிடைச்சது இப்போ ஏதோ 10 ரூபா இருக்கும் போல் இருக்கு, இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சின்ன வீடுதான். ஏன் சுவாமி இப்படி சொல்லி நன்னா சொல்லக்கூடாதானா? படுற பொறாமையை யார் தாங்கிறது? அதனாலதான் நாங்க சொல்லிக்கிறதே இல்லைன்னுவா. ஏன் உங்க உறவு தானே சொல்லிக்க மாட்டீங்களானால் அங்கதான் கருணை போயிடுத்து, பொறாம வந்துடுது. எல்லாரும் நன்னா இருக்கணும்ங்கிற எண்ணம் போயிடுத்து. இப்பவே கலியுகத்தில் கூட நாம எது எது வேணுமோ அதை மட்டும் பிடிச்சுப்போம், வேண்டாததை விட்டுடுவோம். யாரும் நன்னா இருக்கட்டும், நமக்கு அதனால ஒரு குறைவு இல்லை. இந்த எண்ணம் வளர்த்து கொண்டால் கலியுகத்திலேயே கிருதயுகம் தான். இப்ப திரும்ப திரும்ப சொல்றது யுகத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம். போ கலியுகத்துல கூட கிருதயுகமா வாழறதுக்கு முடியும். சந்தோஷப்பட்டா முடியும், பொறாமப்படாம கருணைப்பட்டா முடியும், தயையை காட்டினா முடியும். ஆனா முடிய வைக்குமானால் கொஞ்சம் நெருடல் அங்கதான். ஏன்னா இந்த யுகத்தினுடைய ஏற்பாடு அது சுலபத்துல முடிய வைக்காது. பக்கத்துல இருக்கிறவாள்லாம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப பொறியியல் கல்லூரியில போய் படிக்கணும், ஒண்ணு ஆரம்பிச்சது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில ஒன்னும் சாமான்யமா இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் ஆளே காணும், எல்லாரும் பொறியியல்ல போய் சேர்ந்துட்டா. சமயம் மற்ற இளங்கலை பட்டம் முதுகலை அதெல்லாம் இல்லைன்னா நேர பொறியியல்ல சேரணும். அது 3வது வருஷத்தினுடைய கடைசியில பெரிய பெரிய நிறுவனம் வருவா, அப்படியே கொத்தா எங்களை எடுத்துன்னு போயிடுவா. கருடன் அப்படி தூக்கின்னு போற மாதிரி எடுத்துன்னு போனோடனே அங்க போய் வேலை போட்டு கொடுத்துருவா. முதல் வருஷமே 25,000 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் என் பிள்ளைய ராத்திரி 10:30 ஆறுதுங்கிறதுனால வண்டியில கொண்டு விடுறா. அப்படி ரொம்ப திருப்தியா அம்மா இன்னும் சொல்லிட்டு இருப்போம். இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம நன்னா இருக்கும். ஆன பிற்பாடு இதே மாதிரி ராத்திரி 10:30 மணிக்கு கொண்டு அவ விட்டு இருக்கட்டும். அப்ப தெரியும் ரொம்ப ஆரம்பிக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் அவளும் வேலைக்கு போக ஆரம்பிப்போம். 2 பேரும் குழந்தை பிறக்கும். பாத்துக்கிறது அம்மா அப்பா தான் இருக்கணும். இவா 2 பேரும் போயிட்டு வந்த களைப்புல தூங்குவா. அது 1 மணிக்கு தான் எழுந்திருந்து அழும். அப்ப அதை இவா தான் பாத்துக்கணும். இது என்ன முடிஞ்சு போச்சு 58க்குன்னு எல்லாம் நினைச்சா திரும்ப ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. இப்போ இது நாம ஏதோ 58க்கு அப்புறம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு போலாம்னு இருக்கானால் இந்த சுழற்சி சரியா சிக்கின்னு இருக்கும். இப்போ யாருக்கு இப்ப 60 ஆச்சேங்கிறதுக்காக பக்தி மார்க்கத்துக்கெல்லாம் சுலபமா வரவே முடியல. மறுபடியும் சம்சாரம் இழுக்கிறது, சம்சாரம் படுத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டு இல்லையோ. அப்ப எப்பதான் பக்தி பண்றதுன்னா, ஆனா பொறுமையா வைகுண்ட பெருமாள் காத்துட்டே இருக்காரு. அவர் எதை பத்தியும் கலங்கல. இப்ப வரலையா, அடுத்த பிறவிலவா, இப்ப இல்லையா, எப்போவா. இப்ப மனுஷனா படக்கவே தானே பொண்ணு பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கணும். அடுத்த பிறவில நீ யானையா போற. அப்ப பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிரசவம்லாம் நீ பார்க்க வேண்டாமோ இல்லையோ. யானையா போறதுக்கா எங்க போறதுன்னா கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்துருக்கேனே. நீ எங்க வேணா பெற, ஆசுரனா பெற, பக்திமானா பெற. ராட்சசனா பிறந்தாலும் பக்தியோடு இரு, யானையா பிறந்தாலும் பக்தியோடு இரு. அணிலா பிறந்து மோட்சம் போயிருக்கு, குரங்கா பிறந்து மோட்சம் போயிருக்கு, பறவையா பிறந்து மோட்சம் போயிருக்கு. பறவை ஜட்டாயு மோட்சம் எடுத்து, விலங்கு யானை மோட்சம் எடுத்து, ராமன் கையை எடுத்து தட்டி கொடுத்துட்டார் அணியில. வானர ஜாதியை விட பெருமை வச்சதார் ராமாவதாரத்தும் போது எல்லாருக்கும் கிடைச்சுடுத்து. இப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு. கடைசியில மனுஷன் தான் போக மாட்டேங்கிறான். ஆளாளுக்கு அவாவா மோட்சம் போயிட்டு எனக்கே போக மாட்டேங்கிறான்னா குடும்ப பந்தம் விடவே இல்லையோ இல்லையோ. இன்னும் இந்த உடல் ரீதியான தொடர்பு பந்தம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியல, வரணும். அப்ப சந்தோஷம் ஏற்படணும், ஆத்ம ரீதியான தொடர்பு ஏற்பட வேண்டும். மைத்ராக சாந்தாக, சாந்தி வேணும். தாந்தாக திதிக்ஷவா, பொறுமை ரொம்ப முக்கியம். கலியுகத்துல பொறுமையை இழந்துட்டோம். கோவில்ல போய் நின்று அந்த அர்ச்சக சுவாமி சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லித்தானே அவர் துவஜாரோகணம் பண்ணியானும். அது வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எந்த பெரிய மனுஷன் உபயக்காரா வந்தாலும் காத்துன்னு இருக்கிறதே இல்லை. அதனால அப்படியே மந்திரங்கள் சுருங்கி போச்சுப்போம். ஒரு உற்சவம் நடக்கணும்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாள். துவஜாரோகணம்னு கருட கொடி ஏத்துவா. ஏத்தனம்னா 3/4 மணி நேரமானதுக்கு வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு யாரு 3/4 மணி நேரம் இருப்பா? 3/4 மணி நேரம் சொல்ல வேண்டிய மந்திரம் இன்னைக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிடுகிடுன்னு சொல்றா கிளம்புறா. நம்ம போறச்சே ஒரு அர்ச்சனைக்கு கொடுப்போம், சீட்டு வாங்கிட்டு போறோம் இல்லையோ. அர்ச்சனை 108 திருநாமத்தை சொன்னா எத்தனை நாழி ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு திருநாமத்தை சொன்னா 3 வினாடி ஆகும். ஓம் சொல்லணும், நாமத்தை சொல்லணும், நமஹா சொல்லணும் இல்லையோ, 3 வினாடி ஆகும். அப்ப திருப்பி பார்த்தா 20 திருநாமங்கள் தான் 1 நிமிஷத்துக்கு சொல்ல முடியும். 6 நிமிஷம் இருந்தா தான் சஹஸ்ரநாம சொல்ல முடியும். நீங்க யார் வேணா கணக்கு பண்ணி பாருங்க. உள்ள போறவா சீட்டோட 6 நிமிஷம் இப்ப நிக்கிறோமான்னு ஒண்ணும் கிடையாது. எங்க பார்த்தாலும் 18 திருநாமம் தான் இப்ப சொல்றதே.
சாமி இப்ப நான் அட்டோத்தர சாஸ்திரநாம சதநாமம்னா அதெல்லாம் சங்கல்பத்துலதான் அட்டோத்தரம், அப்படிதான். இதுவரை உள்ள போனாலாம் சொல்லதே இல்லை. 17 அதுக்குள்ள இவருக்கு பரபரக்கிறதே அது உள்ள குழு வசதி இந்த பெருமாள் பண்ணிக்கல சுவாமி. நாங்க போய் எனக்கு கிடைச்ச ஒரே வெயிலா இருக்கு, அவருக்கு பரவாயில்ல, கர்ப்பகத்துல வெயில தாங்கி நின்றுருப்பார், நாங்க எவ்வளவு நேரம் தாங்கிறது அப்படின்ட்டு சாஸ்திரநாமத்தை ஒழுங்கா சொல்ல ஆரம்பிச்சா வெளியில வந்து நின்றுடுறா. ஏன்னா அங்கதான் நல்லா காத்தோட்டமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் பெருமாள் அந்த இருட்டறைக்குள்ளதான் இருக்கார். இவர் 10 நிமிஷம் நிற்கிறது இல்லை, பொறுமை போயிடுது. வண்டியில நிற்கிறோமா, பொறுமை போயிடுது. எதுக்கு எடுத்தாலும் பொறுமை இல்லை. பக்கத்துல இருக்கிறவாளை சகிச்சுக்கிறதுக்கே முடியல. தனி தனி தனி, எதற்கா இருந்தாலும் நான் தனி, எனக்கு இருக்கிற வசதிகள் தனி, சேர்த்துங்கிறதே இல்லை. பாருங்க, எப்ப நதியில குளிக்கிறத நிறுத்திடமோ அப்பவே பொது உடைமை போயிடுது. நாம தனியா குழாயை திருப்பி குளிக்க ஆரம்பிக்கச்சேவே ஆபத்து வந்துடுது. ஒரு நதிக்கு போனா ஒரே சமயத்துல 1000 பேர் குளிக்கலாம். ஆனா குழால குளிக்கணும்னா 1000 பேர் குளிக்க 100 உள்ளு வேணும். அதுக்கு காத்துட்டு இருந்தா அடுத்தடுத்து போய் குளிச்சுட்டு வந்தாகணும். யாத்திரையெல்லாம் போற மாதிரி அப்ப பார்த்தா அந்த கட்டம் நல்லா தெரியும். கங்கையில குளிக்கன்னு கூட்டின்னு போனா யாத்திரைக்கு 5000 பேர் வந்திருந்தாலும் 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவா. இதே உள்ளு கொடுத்து அறை கொடுத்து குளிச்சுட்டு வாங்கணும்னா 2 மணி நேரம் கொடுக்கணும். ஏன்னா அவளை எத்தனை வாங்கணும், எத்தனை இடத்துல போடணும், அதனாலேயே ஆபத்து. இப்போ நமக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சின்னு வருது. கிருத்த யுகத்துல நிறைய இருந்திருக்கு. இப்ப சகிப்புத்தன்மை அந்த நாள்ல வந்து பொதுவா ஒரு பூங்கா இருக்கும். அந்த பூங்கால இது வச்சிருப்பா ஆகாசவாணி. அப்புறம் உலக மகாயுத்தம்லாம் நடந்தது பாருங்க. அப்பெல்லாம் அங்கதான் போய் உட்காந்து கேட்கணும். அது மேல ஒண்ணு வச்சிருப்பா, அது பேசும். கீழே எல்லாரும் சுத்து முத்து என்னாச்சோ 12 கேட்டு வீட்டுக்கு போடுவான். அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு வந்தது. வந்தப்புறம் வீட்டுக்கு தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சி வந்த அப்புறம் அது கருப்பு வெள்ளையா இருந்தது. அப்புறம் வண்ண தொலைக்காட்சி ஆச்சு. அப்புறம் அது ஒரு இடத்துல வச்சிருந்தா ஒருத்தருக்கு செய்தி பார்க்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு பாட்டு பார்க்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு கார்த்தால உபன்யாசம் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒத்து போல 3 பேருக்கு. அதனால சரி அவாவா உள்ளுல வச்சுடுங்க அப்படின்னு உள்ள போச்சு. உள்ள போன அப்புறம் பார்த்தா சத்தம் மற்ற பேர் கேட்டதுன்னா, அதனால எனக்குன்னு காதுல ஒண்ணும் எனக்குன்னு ஒண்ணும் இப்படி தனியா வச்சு இப்படியே தனின்னு பிரிச்சுட்டே இருந்தா எங்க பொது உடம்பு வர போறது? இப்போ நம்ம தனியை பிரிக்க சகிப்பு தன்மை குறைஞ்சே போயிடும். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு வச்சா சகிக்கவே நம்மளால முடியாது. ஒரு நிமிஷம் நிக்கணும்னா முடியல. நான் ஒன்னு சொன்னாலே உடனே எங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும். ஒத்துண்டா சரி, இல்லையா அது இளைய தலைமுறையை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லை, ஆனால் நீங்க பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புன்னு இவ்வளவு தூரம் சொன்னோம் இல்லையோ, எல்லா மாமியார்களுக்கும் அம்மாக்களுக்கும் பார்க்க வேண்டியிருக்குன்னு. ஆனா அந்த பொண்ணோ அந்த மருமகளோ நன்னா வளர்த்து கொடுத்தேன்னு சொல்ல போறாளா? என்ன தெரியுமா கேப்பா, நீ பழைய மாதிரி வளர்க்குற, இப்ப இப்படி கிடையாது குழந்தை வளர்ப்பு, இதெல்லாம் நிறைய மாறிப்படுத்து. இப்போ கொடுக்கறதே வேற கொடுக்கணும், குளிப்பாட்டுறதே வேற மாதிரி குளிப்பாட்டணும். சரி அப்ப நீ பண்ணிக்கியன்னா, நான் வேலைக்கு போனோம் நீ பண்ணு. அப்ப நீ பண்ணா நான் பண்றபடி தானே எனக்கு பண்ண தெரியும்னால், அது நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ பண்ணு. ஆனா பகவான் நினைக்கிறத மட்டும் நாங்க யாருமே பண்ண மாட்டோம். கடைசியில் அவர் எத்தையோ நினைக்கிறாரோ இவன் மனணுண்டு, அதை மட்டும் விட்டுட்டு நாமா செஞ்சிருந்தோம்னால் இது நம்மளா தேடிண்ட ஆபத்துக்கள். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.